ஹாய் கைஸ், லாஸ்ட் வீக் பெங்களூர் போனப்போ எடுத்த வீடியோ இது. டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடையில் வண்டியை நிறுத்திட்டு வந்தோமா. அப்போது இந்த செடியை பார்த்தேன். நான் என்னடா இது மல்பெரி செடி மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி கிட்ட போகலான்னு பார்க்கும்போது அவங்க வீட்டாளுங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. போவே அசிங்கமாக இருந்துச்சு. சரி இப்போ கிளம்ப தானே போகிறோம், ஸோ போய் பார்த்துடுவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு போய் பார்த்தா மல்பெரி செடி தான். காய் இருக்கான்னு பார்த்தா குட்டி குட்டியாக ஒரே ஒரு கிளையில மட்டும் ஒரு 5-6 காய் கிட்டே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மல்பெரி செடி வந்து நான் நேரில் பார்க்குறேன். அப்படியே ஒரு கிளையை உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வளருமா என்னன்னு தெரியலையா, ஸோ அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு செடியில் மிளகாய் பழம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சு. சரி கிட்ட போய் பார்க்கலாமே பார்த்தா செம்பருத்தி செடி மாதிரி தெரியுது. சரி இது செம்பருத்தி செடி தானா, செம்பருத்தி பூ தானான்னு தொட்டு பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரே வீட்டு கும்பல் தானே என்னன்னு தெரியல. ஆனால் இது பூக்குமா பூக்காதானே தெரியல. ஏன்னா நான் இது 2 நாளுமே பார்த்து 2 நாளுமே எனக்கு இது பூத்த மாதிரியே இல்லை, அப்படியே மொட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல இது. என்னடா இது வந்ததுக்கு எதுவுமே யூஸே இல்லாத மாதிரி இருக்கே, எந்த பூவுமே பறிக்க முடியலையேன்னும் போது எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க, போய் செம்பருத்தி பூ, ஒரிஜினல் செம்பருத்தி பூவை போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. நிறைய பறிச்சே தந்தனால இதில் சீரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமேன்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பாய்.